சார் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறோம் சார், அவ்வளவு விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம் எனக்கு தெரியலையே, என்ன பண்ணிடுவோம் என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு. சரி நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப விவரமாவே இருக்கேன், நீங்க பதில் என்கிட்ட எப்படி இருக்கீங்க, சரி அவன் பெரிய விவரம் போல நானும் அப்படியே இருந்துக்கிறேன், என்ன கிடைச்சிரும் எனக்கு உங்கள்ட்ட இருந்து. இன்னும் உங்க பாக்கெட்ல இருந்து நான் ஒரு 500 ரூபாய் நான் எடுத்துட முடியுமா என் விவரத்தை வச்சு? அதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும்? ஏமாத்தினா ஏமாத்திட்டு போறாங்க, என்ன இருந்தாலும் என் நண்பன் தானே. ஏமாத்தினா நமக்கு எழுதுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குல்ல. ஒருத்த ஏமாத்திடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பழக முடியாது இல்லைங்க. ஏமாத்துறானா சரி போ விடு அப்படிங்கிறான். இன்னும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் அவங்க கூட பேசிட்டு அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கதைகள் நான் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு நான் அவ்வளவு விவரமெல்லாம் இருக்க தேவையில்லைங்க. உண்மையான அந்த இது வராது, அன்பு வராது அப்படின்னு பெரிய பாடமா இருந்துச்சு. பழகும் போது மேனிபுலேஷன் இருக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு ஃபில்டர் போட்டுக்கிட்டே எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதுவும் திரும்பி வரும். இன்னொன்னு அவ்வளோலாம் ஏமாந்துடவும் மாட்டோம் சார், நமக்குள்ளேயும் அந்த மூளை இருக்கிறது என்ன செய்யுது, அதனால அப்படிலாம் ஏமாத்திட முடியாது. இவ்வளவு கவனமாலாம் அந்த உலகத்துல ஒண்ணு இருக்க வேண்டியது இருந்து ஒன்றும் யூஸ்ஃபுல் பெருசா ஒன்றும் இருக்க போது இன்னும் என்ன சொல்ல மிஞ்சி போனா அந்த 500 ரூபா போகும் போனா போது.